தவழ்ந்து தவழ்ந்து போய் டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் சசிகலாமாவோட காலை பிடிச்சி முதலமைச்சரானவர். அந்த அம்மா காரையும் வாரி விட்டாரு. அம்மா ஜெயிலுக்கு போன உடனே என்ன சொன்னாரு? நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு யாரு இந்த சசிகலான்னு கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா சசிகலாமாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி. எந்தெந்த சட்டங்கள்லாம் வரக்கூடாதோ மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்த பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சு ஆதரவு கொடுத்தவர் தான் அடிமை அதிமுகவினர். நம்மளையும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு பல என்னென்னவோ கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய தான் திமுக கார. அதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடிக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க பெரியாருடைய வார்ப்பு. பெரியார் எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் மக்களை பார்க்க வருவாங்க. வெள்ளம் வந்துச்சு, வந்து பார்த்தாராம. மிக்ஜாம், சென்னையில மிக்ஜாம் புயல் வந்துச்சு, 4 மாவட்டங்கள் மூழ்குச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. தூத்துக்குடி, திருநெல்வேலியில பல உயிர்கள் போச்சு, பல வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல. சாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்றாரு நம்முடைய டாக்டர் ஐயா. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு புடிவாதமா சொல்றது யாரு? ஒன்றிய பாஜக திரு மோடி அவர்கள் சொல்றாரு, நான் கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்றாரு. ஆனா சாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு தமிழக அரசு கிட்ட வலியுறுத்திட்டு இருக்காரு நம்முடைய டாக்டர். ஆகவே அவர் கேட்க வேண்டியது யார்கிட்ட? நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்து பார்த்து கேட்கிறாரு. ஆனா உண்மையா அவர் யார்கிட்ட கேட்கணும்? அவருடைய புது ஃப்ரெண்டு கிட்டதானே கேட்கணும். கேட்பாரா? நல்லா கேட்பாரு. வேற ஏதாவது கேட்பாரு? என்ன கேட்பாரு? நான் எதுவும் சொல்லல, நீ சொல்லிடுவ. அப்புறம் போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் என் மேல கேஸ் போட்டுருவான். நான் பயப்பட மாட்டேன். கலைஞர் பேர பயப்பட மாட்டேன். சமீபத்தில் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்தாரு. நிருபர்கள் கேட்டாங்க, 10 வருஷம் மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு, பாஜக அரசு இந்தியாவை ஆண்டு இருக்கு, அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நீங்க 100க்கு எவ்வளவு மதிப்பெண் போடுவீங்கன்னு கேட்டாங்கம்மா. எவ்வளவு தெரியுமா நம்ம சொன்னாரு? 0ன்னு சொன்னா பரவாயில்ல. என்ன தெரியுமா சொன்னாரு? 0க்கு கீழே ஏதாவது இருந்தா போடுவேன் அப்படின்னாரு. இப்ப கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? 1000 மதிப்பெண் போடுவாரா? மாறிச்சுல்ல. சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களை 71,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மணி அவர்களை வெற்றி பெற வைக்க போறீங்க? நிச்சயமா, கண்டிப்பா. சென்ற முறை நம்முடைய எதிராளிகள்லாம் ஒன்னா வந்தாங்க, எதிர்த்து ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரணியினர் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்காங்க, ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதனால குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த மணி அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு அவரை எதிர்த்து யாரு போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் உக்தி இருக்கணும், தேர்தல் பிரச்சாரம் இருக்கணும். இப்ப நீங்க காட்டுறீங்கல்ல இந்த உற்சாகம், இந்த வேகம், இதெல்லாம் அடுத்து இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. 19ஆம் தேதி தேர்தல். இன்னும் 10 நாட்கள் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயம் அண்ணன் மணி அவர்கள் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறது உறுதி. மோடிக்கு வேட்டு வைக்க போறது உறுதி. வச்சிருவோமா? அதே மாதிரி நம்முடைய பெண்ணாகரத்துல நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, எதிர்கட்சி அதிமுக தான் ஜி கே மணி தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தா நம்ம தலைவர் முதலமைச்சர் என்ன நம்ம சொன்னாரு? எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், எனக்கு ஓட்டு போடாதவங்க ஐயோ நான் திமுகவுக்கு ஓட்டு போடலையே நினைக்கிற அளவுக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அப்படி இந்த பெண்ணாகர சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் சிலவற்றை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் ரூபாய் 7,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில தாய் சேய் நல மையம் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓட்டனூர் கோட்டையூர் பாலம் அமைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். விரைவில் அந்த பணிகள் தொடங்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். சில பணிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், பல பணிகள் நடந்திருக்கு. அதே நேரத்தில் வாக்குறுதிகள் தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரிய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டா சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
அவர் வழியில வந்து நம்முடைய கழக தலைவர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்பொழுதுமே சொல்வதை செய்வார், செய்வதை கண்டிப்பாக சொல்வார். இப்போ சில வாக்குறுதிகளை மட்டும் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா இந்த பெண்ணாகர தர்மபுரி நாடாளுமன்றத்திற்கு பெண்ணாகர சட்டமன்ற தொகுதிக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நாகாவதி ஆற்றின் குறுக்கே விவசாயிகள் பயன்பெற தடுப்பணைகள் கட்டப்படும். ஒகேனக்கல் அருகே யானைகள் புத்துணர்வு முகாம் அமைக்கப்படும். தருமபுரி பெண்ணாகரம் ஏரியூர் ஓட்டனூர் ஆகிய பகுதிகள் பயன்பெறுகின்ற வகையில் 4 வழிச்சாலை 4-வே லேன் ஹைவே ரோடு அமைக்கப்படும். தோணிமடுவு திட்டம் செயல்படுத்தப்படும். அதே போல் உங்களுடைய முன்னாள் மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா திரு செந்தில்குமார் அவருடைய முயற்சியினால தொடர்ந்து அரசு அதிகாரிகள், முதலமைச்சர், உங்களுடைய பொறுப்பு அமைச்சர், மாவட்ட செயலாளர் தொடர்ந்து அந்த விருப்பத்தை வச்சதுனால, கோரிக்கை வச்சதுனால, மக்கள் நாடாளுமன்றத்திலையும் இந்த கேள்வியை கேட்டதுனால, கோரிக்கை வச்சதுனால மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் முயற்சியில தொப்பூர் கணவாய் ரூபாய் 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. மழைக்காலங்களில் காவிரி ஆற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீரை ராட்சச குழாய்கள் மூலம் இந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு வர கண்டிப்பாக திட்டம் தீட்டப்படும். அதே பகுதியில் அதே மாதிரி இன்னும் சில வாக்குறுதிகளை நான் கொடுக்குறேன். சிலவற்றை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பகுதி வன்னிய சமுதாய மக்கள் நிறைந்த பகுதி. உங்களுக்கு தெரியும் வன்னியர்கள் உட்பட பல்வேறு சமூகங்களுக்கு 1989ஆம் ஆண்டு 20% இடஒதுக்கீட்டை தந்தது யாரு? நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் வன்னிய மக்களுக்கு, பல்வேறு சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ இடஒதுக்கீடு கேட்டு போராடிய 21 அப்பாவி வன்னியர்களை சுட்டுக் கொன்ற ஆட்சி 1987 இருந்த அதிமுக அரசு. அப்படி அந்த உயிரிழந்த 21 போராளிகளுக்கு, இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இறந்த 21 போராளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியில இப்பொழுது நினைவு மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. விரைவில் திறக்கப்படும். இடஒதுக்கீட்டுல எழுந்த போராளிகளுக்கு 21 போராளிகளுக்கு விக்கிரவாண்டியில நினைவு மண்டபத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறாங்க. இன்றைக்கு கணவனை இழந்த பெண், அதனால கூப்பிடல. இதுதான் சமூக நீதியா? ஆனா யாரெல்லாம் தெரியுமா கூப்பிட்டு போனாங்க? இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிடல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாமியாரையும் கூட்டிட்டு போய் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வச்சுட்டு 3 மாசம் மூடிட்டாங்க. கேட்டா வாஸ்து சரியில்லைன்ட்டாங்க. இதுதான் மோடி அரசனுடைய சமூக நீதி. இப்போ அந்த சமூக நீதியும் ஒன்றிய நம்முடைய டாக்டர் ஐயா பேசுற சமூக நீதிக்கும் நம்முடைய மனுநீதி பேசுகின்ற பாஜக அரசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை, இந்த பொருந்தா கூட்டணியை மக்கள் ஏத்துப்பீங்களா? அது குறிப்பிட்டு இந்த தர்மபுரி மக்கள் ஏத்துப்பீங்களா? அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்றாரு நம்முடைய டாக்டர் ஐயா, பாமக சொல்லுது. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு புடிவாதமா சொல்றது யாரு? ஒன்றிய பாஜக திரு மோடி அவர்கள் சொல்றாரு, நான் கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்றாரு. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தமிழக அரசு கிட்ட வலியுறுத்திட்டு இருக்காரு நம்முடைய டாக்டர் ஐயா. அவருக்கே தெரியும் அரசியலமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அந்த உரிமை ஒன்றிய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆகவே அவர் கேட்க வேண்டியது யார்கிட்ட? நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்து கேட்கிறாரு. ஆனா உண்மையா அவர் யார்கிட்ட கேட்கணும்? அவருடைய புது ஃப்ரெண்டு திரு மோடி கிட்ட தானே கேட்கணும். கேட்பாரா? நல்லா கேட்பாரு. வேற ஏதாவது கேட்பாரு? என்ன கேட்பாரு? நான் எதுவும் சொல்லல, நீ சொல்லிடுவ. அப்புறம் போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் என் மேல கேஸ் போட்டுருவான். ஆனா அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கலைஞர் பேர பயப்பட மாட்டேன். சமீபத்துல தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்தாருமா டாக்டர் ஐயா. அப்போ அது நிருபர்கள் கேட்டாங்க, ஐயா 10 வருஷம் 9 வருஷம் நம்ம ஒன்றிய அரசு திரு மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு, பாஜக அரசு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு, நீங்க எத்தனை மதிப்பெண் போடுவீங்க? மோடி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு நீங்க 100க்கு எவ்வளவு மதிப்பெண் போடுவீங்கன்னு கேட்டாங்கம்மா. எவ்வளவு தெரியுமா நம்ம சொன்னாரு? 0ன்னு சொன்னா பரவாயில்ல, என்ன தெரியுமா சொன்னாரு? 0க்கு கீழே ஏதாவது இருந்தா போடுவேன் அப்படின்னாரு. இப்ப கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? 1000 மதிப்பெண் போடுவாராம். மாறிச்சு இல்ல? மாறினோட மார்க் மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இந்த பொருந்தா கூட்டணியை நீங்க ஏத்துப்பீங்களா?
அதே மாதிரி வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டை கொடுக்கவில்லைன்னு ஐயா அவர்கள் நம்ம திமுகவையும் நம்முடைய தலைவரையும் விமர்சிக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரே நாள் முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடியா தேர்தல் கூட்டணி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படியாவது கூட்டணி அமைக்கணும்னு அதிமுக காரங்க வன்னிய சமுதாய மக்களை ஏமாத்துறதுக்காக 10.5% இடஒதுக்கீட்டை அடிமை அதிமுகவினர் பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அத முறையா கொண்டு வராதனால அதனை இப்போ நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. இப்ப நம்முடைய கழக அரசு இந்த 10.5% இடஒதுக்கீட்டு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்படி கழக அரசு ஒரு குழு அமைத்து இருக்கிறது. எனவே விரைவில் நம்முடைய கழக அரசுடைய சட்ட போராட்டத்தினால வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டினை நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக பெற்று தருவார். அந்த நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இன்னொரு வாக்குறுதி, மேட்டூர் கொளத்தூர் பகுதி பாலமழை பழங்குடி மலை கிராமத்திற்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையும் கண்டிப்பா நம்முடைய கழக அரசு நிறைவேற்றி தரும். இப்படி பல வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். நீங்க நம்புறீங்களா? தலைவர் செய்வார் நம்புறீங்களா? இப்போ இந்தியா கூட்டணி நம்ம தலைவர் இந்தியா கூட்டணியுடைய அறிக்கையை 2 நாளுக்கு முன்பு நம்முடைய தலைவர் வெளியிட்டார். நேற்று முன்தினம் காங்கிரஸ் பேரிக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பெண் தாய்மார்கள் வந்திருக்கீங்களா, நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? மகளிர் 450 ரூபா இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபா. இப்போ மோடி நம்ம கிட்ட புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு. உங்களுக்காக என்ன சொல்றாரு? தேர்தல் வந்துருச்சுன்னு உங்களுக்கு பரிசு தொகையா 100 ரூபா தரேன். 100 ரூபா குறைச்சிருக்காராம். ஏத்துனது 800 ரூபா. யார் ஏத்தனா? ஏத்திட்டு இப்ப தேர்தல் வருதுன்னு நாடகம் ஆடுறாரு, 100 ரூபாய் இறக்குறான்னு நம்புவீங்களா? ஆனா நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு நான் தருவேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தாய்மார்கள் நம்புறீங்களா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் டீசல் விலை 65 ரூபாய்க்கு தரேன்னு மானியத்தோட தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, இப்போ நம்ம தேசிய நெடுஞ்சாலையில போறோம்ல, ஹைவேஸ்ல போகும்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டோல் பூத் இருக்கு, சுங்கச்சாவடியில பணம் வாங்குறாங்கல்ல. தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஒன்றிய அரசுல நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை. இதுதான் தலைவருடைய வாக்குறுதி. அதே மாதிரி தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு. நம்ம தருமபுரி மாவட்டத்துல நீங்க வாக்களிக்கல, ஆனா தமிழ்நாடு முழுக்க வாக்களிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய முழு ஆதரவை பெற்று முழு அன்பை பெற்று வாக்க பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சரா உட்கார்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். யார் காலையா போய் விழுந்தாரா? தவழ்ந்து போனாரா? டேபிள் சார் கடையில பூந்து போனாரா? நான் யார சொல்றேன்னு தெரியுது இல்ல. மக்களுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்க முதலமைச்சர்னாலதான் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதற்கு உதாரணம் சொல்றேன்னா, தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தாரு. அதுதான் பெண்களுக்கு முதல்ல என்ன பண்ணாரு, வந்தோடனே முதல் திட்டத்தை என்ன சொன்னாரு, முதல் கையெழுத்துல வாக்குறுதி கொடுத்தாரு. பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவேனாரு, 3 ரூபா கம்மி பண்ணுவேனாரு. கம்மி பண்ணாராமா? முதல் கையெழுத்தே பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல 3 ரூபா கம்மி பண்ணாரு. நம்முடைய தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துல 3 ரூபா கம்மி பண்ணாரு. அதே மாதிரி பெண்களுக்கு, தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாராமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? பயன்படுத்தலையா? பிங்க் பஸ்மா, பிங்க் பஸ்ல போறீங்களா இல்லையா? ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் கீழே மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல மட்டும் 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. மகளிர் மட்டும் 465 கோடி பயணங்கள். அதுல தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 9 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. இது இப்ப யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல.
பாத்தீங்களா? இப்ப யாரும் அந்த பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்டையும் பெண்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லம்மா, அதை எத்தனை பேர் எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசனுடைய வெற்றி, அந்த திட்டத்துடைய வெற்றி, மகளிருடைய வெற்றி. அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை தலைவர் சொன்னார், அதன் பேர் தான் புதுமை பெண் திட்டம். பெண்கள் படிக்கணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் முடிச்சு பாடம் படிச்சு கல்லூரிக்கு போகணும், கல்லூரிக்கு போனா பத்தாது வேலைக்கு போகணும், பெண்கள் சொந்த காலில் நிக்கணும்னு கொண்டு வந்ததுதான் புதுமை பெண் திட்டம். ஒரே ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்றேமா, பெண்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் படிச்சுட்டு எத்தனை சதவீதம் பேர் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒட்டுமொத்த இந்தியாவில் படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களுடைய சதவீதம் எத்தனை பேர் போறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு தெரியுமா? 24%. வெறும் 24% பேர் தான் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 54%. 2 மடங்கு மேல. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் தமிழ்நாட்டுடைய பெருமை, இதுதான் தமிழ்நாட்டு மகளிருடைய பெருமை. இதை உயர்த்தணும்னா இப்ப தலைவர் புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டத்தின் கீழே பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போய் படிச்சா மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் அவங்களுக்கு வைப்பு நிதி வைக்கப்படுகிறது. இது வரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இந்த தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 14,000 மாணவிகள் மாசத்துக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் பெற்றிருக்கிறாங்க என்பது இன்னொரு திட்டமா. இது முதலமைச்சர், இது இந்தியாவிலே முதல் முறை அறிமுகப்படுத்த திட்டம். எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்தியாவிலே நம்ம முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் முதல் அறிமுகப்படுத்தினார். என்ன திட்டம் தெரியுமா? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க, 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போகணும். குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு ஊட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. என்ன சொல்லுவாங்க, நீ போ பாத்துக்கலாம், மதிய உணவு திட்டம் போடுவாங்கல்ல, அதுல போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னுவாங்க. ஆனா அனுப்பிச்சிட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ என் பையன் வெறும் வயிற்றுல அனுப்பிச்சோமே, அவனுக்கு பசி மயக்கத்துல இருப்பானே, சாப்பிட்டானா தூங்கிட்டானா பள்ளிக்கூடத்துக்கு போனானா நினைப்புல இருப்போம். ஆனா இன்னைக்கு அதை போக்குறதுக்கு நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலே முதல் முறை கொண்டு வரப்பட்ட திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டமா. இந்த திட்டத்தின் கீழே நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும், காலையில முதல்ல அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு கல்வி. முதல்ல பாடத்துக்கு முன்பு அவனுக்கு பசி ஆறணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்வி. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்துறாங்க. இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, திராவிட மாடல் அரசு சொல்றீங்களே, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு கேட்கறாங்கல்ல. நான் சொல்றேன், இதாமா திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலத்துல இந்த திட்டத்தை அவங்க விரிவுபடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லம்மா, கனடா நாடு, உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா பக்கத்துல இருக்க நாடு பேரு கனடா நாடு, மிகப்பெரிய நாடு, பணக்கார நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர், அவர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் 3 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, மிக மிக சிறப்பான திட்டம், இந்த திட்டத்தினால அதிக குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுதான் முதலமைச்சருடைய காலை திட்டம், இதுதான் திராவிட மாடல் அரசு. இப்போ நம்முடைய தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் தினமும் 58,000 மாணவர்கள் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப கடைசியா நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியும், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மகளிர் வந்திருக்கீங்க, கலைஞர் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்தார், தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கண்டிப்பா மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கப்படும் சொன்னார். சென்ற எதிர்கட்சிகள் கொடுக்கவே முடியாதுன்னாங்க. ஆனா சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல ஆரம்பிச்சு 1 கோடியே இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்கம்மா. 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதுல சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இப்போ இந்த 6-7 மாசமா 1,18,00,000 மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. சில இடங்கள் எத்தனை பேருக்குமா வந்திருக்கு? சில பேருக்கு
90% பேர் கொடுத்தாச்சுமா. இது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு இன்னும் 5-6 மாதங்கள், ஏன்னா நான் தான் அதுக்கு அமைச்சர், நானும் நிதி அமைச்சர் தான் பொறுப்பு, நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும். மாதம் 1000 ரூபாய் வந்து சேரும். இன்னைக்கு தர்மபுரியில மட்டும் நம்ம தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் கொடுக்கிறோம்? 1,16,00,000 பேர் கொடுக்கிறோம். 1,18,00,000 பேர் கொடுக்கிறோம். தர்மபுரியில மட்டும் 3 லட்சம் மகளிர் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல 1000 ரூபாய் பெற்றுட்டு இருக்காங்க கடந்த 8 மாசமா. தர்மபுரி மாவட்டம் மட்டும் 3 லட்சம் மகளிர். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவருக்கு நம்ம தலைவர் வந்து செல்லமா பேரே வச்சுட்டாரு. இல்ல பாதம் தாங்கி பழனிசாமி. அவருக்கு வேண்டியது 2 காலு, அவ்வளவுதான். உங்களுக்கு அவர் எப்படி முதலமைச்சரான ஞாபகம் இருக்கா? மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சர் ஆகணும்னு? அதாவது தவழ்ந்து போய் டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சரான ஒருவர். கடைசியில் அந்த அம்மா காரையும் வாரி விட்டாரு. ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போன உடனே என்ன சொன்னாரு? நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு யார் இந்த சசிகலான்னு கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. எந்தெந்த சட்டங்கள்லாம் வரக்கூடாதோ, மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்த பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சு ஆதரவு கொடுத்தவர் தான் அடிமை அதிமுகவினர். அதே மாதிரி நம்மளையும் பழிவாங்கணும், நம்மளையும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு பல என்னென்னவோ கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய தான் திமுக காரன். அதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நான் சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன். திரு மோடி அவர்களே, நீங்க யார வேணா அனுப்புங்க, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடிக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க பெரியாருடைய வார்ப்பு. பெரியார் எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர், டாக்டர் கலைஞர் அவர்களால் பயிற்சிக்கப்பட்டவர்கள், எங்களுடைய தலைவர் வழியில் நடக்கிறவர். இப்போ திரு பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் ஒரு வேலையை பார்த்தாரு. மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா, தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் மக்களை பார்க்க வருவாங்க. திரு மோடி அவர்கள் மிக முக்கியமா வெள்ளம் வந்துச்சு வந்து பார்த்தாராமா. மிக்ஜாம், சென்னையில மிக்ஜாம் புயல் வந்துச்சு, 4 மாவட்டங்கள் மூழ்குச்சு. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. தூத்துக்குடி, திருநெல்வேலியில பல உயிர்கள் போச்சு, பல வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு. ஆனா தலைவர் அவர்கள் சென்னையில பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு வீடா 6000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தார். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில வீடு இடிஞ்சு போனவங்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நிவாரண பொருட்கள் கொடுத்திருக்காரு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் கொடுத்திருக்கிறார். ஒன்றிய அரசு கேட்கிறோம், எங்களுக்கு கொடுங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து கொடுங்கன்னு கேட்டா இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. ஆனா தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் பிரதமர் வருவார். சென்ற 2019 தேர்தலில் ஜனவரி மாசம் 27ஆம் தேதி மதுரைக்கு வந்தாரு. மதுரைக்கு வந்து என்ன பண்ணாரு? நான் வந்து இங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறேன், ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி மொத்த செங்கலை மட்டும் வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கலமா. அதுக்கப்புறம் 6 மாசம் 6 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல நமக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு மக்களுடைய பயனுக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரே கல்லு, அந்த ஒரே கல்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதான் அந்த கல்லு. இதான் ஒன்றிய பிரதமரும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில வந்து நட்டு வச்சுட்டு போன கல்லு. இந்த கல்லு தான். நான் அந்த பக்கம் போகும்போது அதை பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டித்தர வரைக்கும் நான் கல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி இப்ப எங்க போனாலும் பேசுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி வெறும் கல்ல காட்டுறாரு, உதயநிதி கல்ல காட்டுறாரு, கல்ல காட்டுறாரு, கல்ல காட்டுறாரு. நானாவது வெறும் கல்ல தான் காட்டினேன், நீங்க என்னத்த காட்டினீங்க? நான் வந்து மருத்துவமனையோட கல்ல காட்டினேன், நீங்க என்னத்த காட்டினீங்க? எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாருங்க. யார்கிட்ட காட்டுறாரு? டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இல்ல பாருங்கம்மா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, அதாவது சிரிக்கிறது தப்பு இல்லம்மா,
நான் சிரிக்கிறத நான் கேலி கிண்டல் பண்ணல, உருவ கேலி எல்லாம் பண்ணவே இல்லம்மா. ஆனா ஒரு திட்டத்தை எடுத்து வெற்றி செஞ்சு முடிச்சிட்டு சிரிச்சா சிரிப்புக்கு ஒரு அழகு இருக்கு. இது இந்த சிரிப்புக்கு பேர் அர்த்தம் என்ன தெரியுமா? அமைதிப்படைன்னு ஒரு படம் வரும், ஞாபகம் இருக்கா? அதுல ஒருத்தர் வருவாரு, இதுல எத்தனை அமாவாசை இருக்கு? இன்னைக்கு 2 அமாவாசை. அதே மாதிரிமா ஒன்றிய அரசு நம்முடைய மொழி உரிமை, கல்வி உரிமை நான் சொல்றேன். நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா, 2010ஆம் ஆண்டே கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பதில் சொல்றேன். 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நீட் தேர்வு வந்துருச்சு, இந்தியா முழுக்க வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? அப்ப கலைஞர் முதலமைச்சர் முடியாதுன்ட்டாரு. எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை, பொது தேர்வுல நாங்க எடுக்கிற மதிப்பெண் போதும், கவுன்சிலிங் முறையில நான் சீட்டு தரேன், கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அவங்க இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுடைய தொல்லை தாங்காம நீட் தேர்வு கொண்டு வந்து முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய குழந்தை. 1200க்கு 1120 மார்க்மா, 1200க்கு 1720. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு, ஆனா இறந்து போச்சு, டாக்டர் ஆக முடியலன்னு. அனிதா இன்னைக்கு உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட நிக்கலமா. 22 குழந்தைங்க இருந்திருக்கிறாங்க. இந்த நீட் தேர்வு வேணான்னு 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்க. போன வருஷம் ஜெகதீசன் ஒரு பையன், சென்னையில குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் பையன், இப்ப நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸ்க்கு போனோம். கோச்சிங் கிளாஸ்ல 2 லட்சம் 3 லட்சம்னு வசூலிக்கிறாங்க. அந்த பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். எங்க அப்பாட்ட காசு இல்ல, கோச்சிங் கிளாஸுக்கு நான் அனுப்ப மாட்டேங்கிறாரு, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இறந்துட்டான். அந்த பையன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரும் இறந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனை நான் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்ப முடியல, என்னால தாங்க முடியும், துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் இறந்துட்டாரு. ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கோமா. இப்ப தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு, ஆமா 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்னோம், கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னோம். ஆனா அதற்கான முழு முயற்சியை சட்ட போராட்டத்தை சட்டமன்றத்திலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ தலைவர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் பேரியக்கம் அவங்களுடைய அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க, நம்முடைய இந்தியா அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு நிச்சயம் 100% தமிழ்நாட்டிலிருந்து விலக்கு தரப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். நீட் தேர்வு விலக்கணுமா வேணாமா? நீட் தேர்வு வேணாம்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும். செய்வீங்களா? அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவரை இனிமே யாரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு, செல்ல பேரு. இதாமா அவர் பேர். இனிமே யாராவது அவர் பேரை சொல்லி கூப்பிடணும்னா என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க, மிஸ்டர் 29 பைசா. இனிமே ஒன்றிய பிரதமர் இப்படிதான் கூப்பிடணும், சரியா? ஏன் நான் சொல்லிடுறேன், அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோம், சரியா? அப்படி கட்டும்பொழுது நமக்கு திருப்பி இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. நம்முடைய இஸ்லாம் சிறுபான்மை சகோதரர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நாம் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு அமைதி காரணம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. இதைத்தான் நம்முடைய ஒன்றிய பிரதமர் 29 காசு கெடுக்க பாக்குறாரு, மதத்தை வச்சு அரசியல் நடத்த பாக்குறாரு. நம்ம தமிழ்நாட்டு மக்களை மதம் ஜாதி இதை வச்சு எல்லாம் யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியுமா? நாம அனைவரும் ஒண்ணு, எல்லாரும் சமம்னு நினைக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. நான் சொன்ன 29 பைசா அதை சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோம். நாம 1 ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றிய அரசுக்கு, நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒன்றிய அரசு? வெறும் 29 காசு.
நாம அவங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபா வரியா, ஆனா அவங்க நம்ம திருப்பி தர்றது 29 காசு. ஆனா உத்தரப்பிரதேச மாநிலமா, அது பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 1 ரூபா கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது ஒன்றிய அரசு? 3 ரூபா. 3 ரூபா, 3 மடங்கு அதிகம். நமக்கு எவ்வளவு? அதே மாதிரி பீகார் மாநிலம் முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார், அதுவும் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா கட்டுறாங்க. திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தருது? 7 ரூபா. 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. நமக்கு எவ்வளவுமா? வெறும் 29 காசு. இந்த வெறும் 29 காசு வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களை இவ்வளவு சிறப்பா இவ்வளவு மக்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து செய்யறாங்களே. நமக்கு தேவையான ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு நிதிக்கு உதவி செய்யக்கூடிய, தமிழ்நாட்டு நலனுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்னும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கண்டிப்பா செய்வாரா மாட்டாரா? அதுக்கு நீங்க உங்க கையில தான் இருக்கு, உங்க விரல்ல தான் இருக்கு. 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த மணி அவர்கள் நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து கிருஷ்ணகிரி தொகுதி, நாளைக்கு கள்ளக்குறிச்சி, அடுத்து இன்னும் 10 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த அடுத்த 10 நாள் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கோங்க. இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. இந்த குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 ஓட்டு உதயசூரியனுக்கு விரோதத்துக்கு நான் பொறுப்பு. நம்முடைய திட்டங்களை சொல்லுங்க. நம்ம இந்த 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லுங்க. காலை உணவு திட்டத்தை பத்தி பேசுங்க, மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பேசுங்க, புதுமை பெண் திட்டத்தை பத்தி பேசுங்க, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை பத்தி பேசுங்க. அதே நேரத்தில் ஒன்றிய பாஜக அரசு 29 பைசா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பழி வாங்குறாரு. நிதி உரிமை கொடுக்கறது இல்ல, கல்வி உரிமை கொடுக்கறது இல்ல, ஒவ்வொரு உரிமையா நம்ம